முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை பகிரலாம் சார். அவரை பொறுத்த மட்டும் அவர் அதிமுகவில் இருந்தபோது கட்சி ஒற்றுமைக்காக குரல் கொடுத்தாரு. அந்த கட்சி ஒற்றுமைக்காக குரல் கொடுத்ததை கட்சி விரோத நடவடிக்கையா பார்த்து அவரோட பதவியை பிடிங்கினாங்க. அதுக்கப்புறம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த குரு பூஜையின் போது ஓபிஎஸோடையும் தினகரனோடையும் இணைந்து பேட்டி கொடுத்தாரு. அதனால அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே கட்சி விரோதம் சொல்லி நீக்கிட்டாங்க. அவருடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா அதிமுக என்ற கட்சியை ஒற்றுமையா பலப்படுத்தணும்னு தான் இருந்தது. ஆனால் எடப்பாடி அதை விரும்புகிற மாதிரி தெரியல. அவர் பலவீனமாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம தலைவராக இருந்தால் போகிறோம், பொதுச் செயலாளராக இருந்தால் போகிறோம்னு அவர் நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் தன்னுடைய அரசியலை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். ஸோ இனிமே ஒரு எடப்பாடியை பற்றி பலவிதமான குற்றச்சாட்டுப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அதிமுகவில் அவருக்கு இணைந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்போ இல்லை அதிமுக விலகி போனவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்போ இல்லாத போது அவர் அடுத்த கட்டமாக எடப்பாடியை தோற்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதற்கான வழிகளை ஆராய்ந்து பார்த்தபோது சரி விஜய் கூட சேரலான்னு ஒரு விஷயம் இப்போ பேசப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ எம்எல்ஏவா சேர முடியாதுன்றதுனால எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு அவர் சேர்றாரு. இனிமேல் அவர் விஜய்கிட்ட நாளைக்கு போவாரா போய் சேருவாரான்றது இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அவருக்கு இருக்கிற ஒரே வழி இப்போ தற்சமயத்துக்கு அவர் அங்கே விஜய் கூட சேரதுன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் தனியாக போவாரா அப்படின்றது எனக்கு இன்னொரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு. இவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர், 50 வருடங்களாக அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், 8 முறை 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். அவருக்கு போகிற இடத்துல உரிய கௌரவமும் மரியாதையும் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு எம்எல்ஏ பற்றி ராஜினாமா பண்ணியிருக்கார். நாளைக்கு அவர் அங்கே போறாருன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் தனியாக போவாரா இல்லை ஒரு அணியா போவாரான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நாளைக்கு அவர் சேர்ந்த பிறகுதான் உறுதியாக நம்ம அதை பற்றி ஃபர்தராக பேச முடியும்னு நினைக்கிறேன். சார், அதே போல ஓபிஎஸ் கூட செங்கோட்டையன் இணைய வாய்ப்பு உள்ளதா? ஓபிஎஸ் தினகரன் செங்கோட்டையன் 3 பேரும் சேர்ந்து தான் விஜய் கிட்ட போய் ஒரு அணியா போவாங்கன்றது என்னுடைய கருத்து. தனியா போய் சேருவாங்களான்றது எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. அதனால பொறுத்து இருந்தும் பார்க்கணும். அவங்க நாளைக்கு அவர் சேர்ந்தாதான் நம்ம உறுதியா பேச முடியும்னா இன்னும் செங்கோட்டையன் தொடர்பு கொண்டவர்கள்லாம் சொல்றது அந்த மாதிரி முடிவு அவர் எடுக்கலன்னு சொல்றாங்க. அதனால பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக்சுவலா சார், ஏடிஎம்கேல இருந்து செங்கோட்டையன் விலகி இருக்கிறார். அந்த பாதிப்பு ஏடிஎம்கேல எப்படி இருக்கும் சார்? அந்த ஈரோடு வட்டாரத்துல கண்டிப்பா கொஞ்சம் இருக்குங்க, பாதிப்பு இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஈரோடு வட்டாரத்துல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதுக்கு சமயம் அவருக்கு ஈரோடு வட்டாரத்துல அவருக்கு எதிராக இருக்கிறவங்க அதிமுக இன்னும் தொடர்ந்து இருக்கிறவங்களும் அங்க இருக்கிறதுனால ஒரு முற்றிலும் ஏடிஎம்கேக்கு பாதிப்பு இருக்குமானா அது சொல்ல முடியாது. இவருடைய ஆதரவாளர்கள் நிச்சயமா ஈரோடு மாவட்டத்தில் நிறைய இருக்காங்கன்றது உண்மை. அதனால ஓரளவுக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கான 2-3 தொகுதிகளில் பெரிய பாதிப்பை உண்டாக்குவார்னு என்னுடைய கருத்து. நன்றி சார். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.